ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுவும் நைட் டைமில் கேம்ப் ஃபயர் போட்டு ஃபிஷ் ரெடி பண்ண போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ரெடி ஆகிட்டு இருக்கு. எங்க ரெடி ஆகிட்டு இருக்கா? இதான் பிஸ் உனக்கா? கடைசி வரைக்கும் மற்ற உயிரை வாங்கின இந்த பிஸ் உனக்கா? ஆல்ரெடி க்ளீன் பண்ணிட்டானுங்க. ஐயோ கொடூர் பண்ணி வச்சுக்கிறானுங்களா? வச்சுருந்தா திரும்பி பார்த்தீங்கன்னா வந்து 1 கிலோ வச்சுருக்கேன். 1.5 கிலோ பார்த்தா இல்லை. ஆமாம், டாக்ஸுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு ஃபிகர் பண்ணிட்டு அமைதிடுறாங்க. அங்கே நம்ம கொளுத்து போகிறோம். போட்டாவை கொளுத்து போகிறோம். அப்புறம் வேறு என்ன பண்ண மேடம்? வேறு எதுவும் இல்லை. அப்படியே நம்ம கொளுத்திக்கினே வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். 2 ரூபா சில்லற இல்லை. இது பார்த்தீங்கன்னா மீனை க்ளீன் பண்ணி உன்னை பார்த்தா எனக்கு ஒரிஜினல் டாக்டர் மாதிரியே தெரியலடா. ஏதோ எமே மத்தியில வந்த மாதிரியே தெரியுது. இவனுக்கு நாய் எவ்வளவோ. அண்ட் இந்த கிலோ கணக்கில் மீன் எல்லாம் கிழிஞ்சி தலையோட இருக்கு. தகிட தகிட தோம் தோம் தகிட 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 தோம் தகிட 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 தகிட. அதெல்லாம் சோம்பேறிதாமா. எப்பவுமே வேடிக்கை பார்க்கறது சமைக்கும் போது தான். ஓகே, ஒரு வெட்டி எல்லாம் வந்து ஒரு மாதிரி க்ளீன் பண்ணி கொண்டிருக்கோம். எங்கிறது குச்சினாக்கா குத்தம் கை வச்சிருக்கோம். அதெல்லாம் பானால் வச்சு பற்ற வைக்கணும். செங்கல் எடுத்துக்கணுமா, கல் எடுத்துக்கணுமா, கடகல் எடுத்துக்கணுமா, இல்லை செங்கல் நிச்சயமா கீழே போனியா? நாச்சி பண்ணாத தூக்கினாரு முடியாத தூக்கினாந்துனே இருக்காரு. ஆனா இந்த பைத்தியக்காரன் நாடானா வேலை கூட செய்ய மாட்டான். இல்லை நீ பாருங்க எவ்வளோ கல் மக்களை இப்போ வந்து நம்ம அடுப்பு வைக்க போகிறோம். அந்த பக்கம் பள்ளமா இருக்குது, இந்த பக்கம் ஹைட்டாக இருக்குது. 4 பக்கம் 4 என்னடா போதும்டா, இது போதும்டா. 3 கல்லே அடிக்கலாம். 3 கல்லே 2 கல்லே போதியா? அதனால பல்லு மண்ணு எத்தனைடா? அதுக்கு தம்பி சில்லற இல்லை, போயிட்டு வா. சில்லற இல்லை பாருங்கள். நம்ம வந்து இப்போ வந்து அடுப்பு பற்றதுக்காக நம்ம பள்ளம் நோண்டி விட்டோம். அது இல்லாமல் சைடில் ஒரு 6 கல் வச்சிட்டோம். இங்கே 2, அங்கே 2, இங்கே 2, 6 கல். கான்மாவு மீன் மசாலா எடுத்து காட்டுறேன். எடுத்து ஃபிஷ் ஃப்ரை மசாலா. அதே மாதிரி கடலை எண்ணெய் நாங்கள் எடுத்துக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் மீன் டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கோசம் லெமன். அப்புறம் காரம் எங்களுக்கு வேணுன்றதுனால ஆச்சி சில்லி மசாலா, சில்லி பவுடர். அப்புறம் சால்ட், உப்பு ஒரு கொஞ்சம் உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு நீங்கள் போட்டுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மீன் கொஞ்சம் நல்லா போண்டா வாட்டம் வர்றதுக்காக கான்மாவு கொஞ்சம். சரிங்களா? ஒரு 600 ml வாட்டர் கான்மாவு. இது கான்மாவு ஓகேவா? அதாவது இப்போ நம்ம வந்து 1 கிலோ மட்டும் தான் செய்கிறோம். அதுக்கான ஒரு 50 கிராம் வந்து கான்மாவு. நல்லா சத்தமாக தான் சொல்கிறேன். லைட் வந்து லைட்டாக வந்து கான்மாவு போட்டு கலக்க வச்சு நல்லா கை எந்திரிச்சு நல்லா போயிடுது. லெமன் வந்து ஆஃப் லெமன் ஓகேவா? 1 கிலோ வந்து ஆஃப் லெமன் போட்டு
தேவைப்படுற அளவுக்கு சால்ட் ஆச்சி மிளகாத்தூள் நீ ஃபேவரட்னாக்கா காரம். ஓகே மிளகாத்தூள். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா மீன் மசாலா 2. மீன் மசாலா 2 பாக்கெட் ஒன்றா கொட்டுறோம். டிகி 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 மொத்தத்தையுமே வா கொட்டு காரம் கொட்டு இல்லைங்க. சும்மா கொஞ்சமா தூக்கோ. போதும் புச்சா ரெடி புச்சர்றா. என்னடா ஒரு எண்ணெய் இந்த தண்ணி புதிரா டைம் மீன் இப்போ பீஸாக கட் பண்ணணுமே. போதும் நான் சீரோ வந்து 2 கட் பண்ணி தம்பினா 2 கட் பண்ண துண்டு போடு மேல கிராக் போடு. வேணும்னா எடுத்துக்குங்கள். எப்படி பண்றாம கணக்கு தெரியல. நிஜமா காரமா இருக்குதா? செஞ்சு அப்புறம் இதாக மீனில் நல்லா இது பண்ணோன்னா மொத்த மீன் ஒன்றா போட்டு குஞ்சிருப்போம். என்னடா ஒரு மாதிரி கீழே வந்து அதுலேருந்து எடியா ஃபர்ஸ்ட் இது வந்து மேலே லைட்டாக அப்படி மூவ் பண்ணிட்டு இப்படி பண்ணால் மொத்தம் ஒரே மீனுக்கு சரியாக போடும்டா. இப்படி பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து தான் உள்ளே வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றினா கலாக்கிட்டேன். மீ இது வரைக்கும் நான் பைத்திக்கிறா இப்படி இருக்கணும். இது சைட்லலாம் போகல, இப்படி இருக்கணும். ஓகேங்களா? இப்படி இருந்தால் தான் வந்து நல்லா ஸ்ப்ரை ஆகும். நல்லா வந்து சூப்பராக மொறுன்னு வரும். ஓகேங்களா? நல்லா உள்ள ஃபுல்லாக வந்து ட்ரை பண்ணும். உள்ளலாம் நல்லா சரி நிக்கலப்பா கை. ஒரு ஃபிஷ்ஷை கொலை பண்ணிட்டு இத்தனை பிசையை கொலை பண்ணுவேன். அந்த ஆண்டு என்ன பண்ண போறானோ. ரோஸ் தான் இதை கொளுத்த போகிறான். தலைவரே கொளுத்துங்க, கொளுத்தி போடுங்க. இது பண்ணுங்க. உங்க 2 பேரும் பக்கத்துக்கு மக்களே இங்க வந்து பாத்தீங்கன்னா மசாலாங்க தடவியாச்சு. இங்க பாருங்கள் பா, ஒரு கேம்ப் ஃபயர் போகிறதுக்கு எத்தனை பேரா ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேம்ப் ஃபயரை பற்ற வைக்கிறதுக்காக எத்தனை பேர் நீங்களே பாருங்க. ஆனால் இதில் ஒருத்தர் கூட உருப்படியாக பற்ற வைக்கலை. அவ்வளோதான் வந்துச்சுரா. அப்படின்னு கேம்ப் ஃபயர்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம அடுப்பு பற்ற வச்சாச்சு. அதுக்கிட்ட நம்ம இப்போ போக போகிறோம். நல்லா சத்தமாக பேசுகிறேன். இதே போதும். இப்போ நம்ம பானல் வைக்கிற அடுப்பு மேலே பார்த்து கை சுட போகுது. குரங்கு எண்ணெயே பார்த்து சீக்கிரம் எண்ணெய் ஊற்ற பானல் கறிச்சிடா. இன்னைக்கு ஏய் உக்காந்து ஊத்துறா குரங்கு வேலையே கீழெல்லாம் போதுறாடி. நெருப்பு பற்றிக்குதான் கையில், காமெடியாக இருக்கும். எண்ணெய் ஊற்றுறதுக்கு இவ்வளோ விதை காட்டுறானுங்களே. எண்ணெய் லாஸ்ட்டாக கொஞ்சம் வைங்கடா ஃப்ரை பண்ணுறதுக்கு. கொஞ்சம் வச்சுக்கணும், எப்பவுமே யூஸ் ஆகும். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது ஃபிஷ்ஷை ஊற்ற போகிறோம். எல்லாத்தையும் எடுத்து போடுறேன். பொறுமையா இந்த பக்கம் வந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சொல்ல என்ன பண்ணான்? ஃபர்ஸ்ட் ரவுண்டு முடிஞ்சுதா? அவ்வளோதானா? ஏய் ஃப்ரை ஆச்சா இல்லையா? ஏய் இற போடு. பொறுமையா தலைவரே, தெரிக்க விடுறீங்க. வெந்து சைட்லையான்னு கூட தெரியல. வெயிட் பண்ணுங்கடப்பா. அது ஒன்றும் தெரியல எனக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் இப்போ இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில் மொத்தமாக முடிச்சுட்டு மொத்தமாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு மீன் எது போட்டி மாரி இருக்குதான். இது கண்ணா? இதுதான் மீனோட கண்ணாங்க. போட்டி மாரி இருக்குது. அது மிச்சர்னு நினைக்கிறேன், ஏமாத்துறாங்க கண்ணு. ஓகேவா ரைட்டு. இப்போ நம்ம எல்லாத்தையும் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சு மொத்தமாக முடிச்சுட்டு பார்க்கலாம். இது மட்டும் வச்சுக்கலாம். எல்லாம் வாங்கிட்டு வந்து அதுலேயே விற்க வச்ச பேர் கவனிச்சு இதோ ரெட்டர் பேசுறியா?
அவ்வளோதாங்க, ஃபைனல் லாஸ்ட் மீன் போட்டாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் செஞ்சாச்சு. எங்கே அது கையில் எடுத்து எனக்கு காட்ட. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு முடிச்சாச்சு. ஒரு டேஸ்ட் பாரு விஜய், எப்படி இருக்குது டேஸ்ட் பார்த்து சொல்ல. முழு மீன் சாப்பிட போகிறேன். கொஞ்சோண்டு எடுத்து டேஸ்ட் கச்சி பாடுறான். என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், டேஸ்ட் பார்க்க சொன்னேன். எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குடா. சூப்பரா, நீ டேஸ்ட் பாடுறா. கேப் பண்ணி காட்ட வந்து வச்சுக்கோ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஃபிஷ் முடிஞ்சது. டேஸ்ட் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பேத்தா டேஸ்ட் பண்ணுற பேத்தா, நீ அதெல்லாம் போய் பார்த்துட்டு. அந்த வீடியோ பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்ட் முடிஞ்சது, செம்மையாக இருக்கும். மற்ற வீடியோவில் பார்க்கலாம். பாய்.